தன் கண்களை அகல விரித்து அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சுஜிதா. மது பசுபதியோட 3வது பொண்டாட்டியா? இது எவ்வளவு பெரிய விஷயம்! ஒருத்தனுக்கு 3ஆந்தாரமா வாழ்க்கப்பட்டு அவனை ஏமாத்திட்டு சென்னைக்கு ஓடி வந்து விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை ஏமாத்தி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காளா? அப்போ இந்த மதுவை பத்தின விஷயத்த சொன்னா அந்த பசுபதி கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கலாம் போல இருக்கே. இப்போதான் அந்த கடவுளுக்கே என் மேலே கருணை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்காக பணம் இந்த பசுபதி கிட்ட இருக்கும்போது நான் எங்கெல்லாமோ போய் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டிருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த பணத்தையும் அவங்கிட்ட இருந்தே வசூல் பண்ணிட வேண்டியது தான். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தது. பசுபதியை வச்சு விக்ரம் கிட்ட இருந்து மதுவை பிரிச்சிடலாம். அதோட என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணத்தை வாங்கிடலாம். சிறிது நேரத்தில் மாடிப்படிகளில் இறங்கி கொண்டிருந்த பாட்டசாட்டமான உடல் பாகுடன் கழுத்திலும் கையிலும் விரல்களிலும் தங்கம் ஜொலிக்க அந்த 50 வயதை கடந்த மனிதரை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று விட்டாள் சுஜிதா. என்ன இவ்வளவு வயசான ஆளா இருக்கா? இவன்தான் மதுவோட புருஷனா? பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி தான் இருக்கான். ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு வேற சொல்றாங்க. சுஜி யோசனையுடன் பசுபதியையே பார்த்து கொண்டிருக்க முகத்தில் சிரிப்புடன் தன் 2 கைகளை குவித்து வணக்கம் சொல்லியபடியே வந்த பசுபதி, ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க? டொனேஷன் ஏதாவது வேணுமா என்று அவன் கேட்க, இல்லை சார், நான் வேற ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் என்று தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த மதுவை பற்றிய விளம்பர பேப்பரை எடுத்த சுஜிதா, சார் இந்த விளம்பரத்தை நீங்கள் தானே கொடுத்தீங்க என கேட்டாள். அந்த விளம்பரத்தை பார்த்ததும் பசுபதியின் முகம் சட்டென்று மாறியது. ஆமாம், நான் தான் இந்த விளம்பரத்தை கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ என்றவனின் குரல் சற்று கோபமாக வர, உங்கள் மனைவி மதுமிதா இப்போ சென்னையில் தான் இருக்காங்க சார். சுஜிதா டைம் பாமை கையில் பிடித்து வீசுவது போல அசால்ட்டாக சொல்ல,